வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் விடுதலை நாள் அறிவிப்பு சற்று முன் வெளியானது. அமெரிக்காவிற்குள் வரும் அனைத்து பொருட்களுக்கும் குறைந்தது 10% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று அறிவித்துள்ளார். அவர் அமெரிக்காவுடன் அதிக வர்த்தக பற்றாக்குறை உள்ள பல நாடுகளுக்கு அதிக வரி விதிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வரி விதிப்பாக கம்போடியா மீது 49% வரி விதிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. சில முக்கியமான நாடுகள் மீதான அமெரிக்க வரி விதிப்பை பார்க்கலாம். சீனா 34%, ஐரோப்பிய ஒன்றியம் 20%, தென்கொரியா 25%, இந்தியா 26%, ஜப்பான் 24%, சுவிட்சர்லாந்து 31%, மலேசியா 24%, பிரிட்டன் 10%, சிங்கப்பூர் 10%, இஸ்ரேல் 17%, ஆஸ்திரேலியா 10%, இலங்கை 44%. கனடா மீது ட்ரம்ப் விதிக்கப் போவதாக அறிவித்துள்ள இறக்குமதி வரி விதிப்புக்கு எதிராக அமெரிக்காவின் பிரதான எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியிலிருந்தும் குரல்கள் ஒலிக்கின்றன. ஜனாதிபதி ட்ரம்பின் குடியரசுக் கட்சியிலும் கனடா மீது விதிக்கப் போவதாக அறிவித்துள்ள இறக்குமதி வரி விதிப்புக்கு எதிராக குரல்கள் ஒலிக்கின்றன. இந்த குரல்கள் யாருடையவை என்பதை கனேடியர்கள் தெரிந்து கொள்வது அவசியம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுதலை நாள் என்று அழைத்த தினத்தில் அறிவிக்கப்பட்ட இறக்குமதி வரி ஒரு பக்கமாக இருக்க, கனடா மீதான இறக்குமதி வரியை ரத்து செய்ய அமெரிக்க செனட்டில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற முயற்சிக்கிறார்கள் ஜனநாயக கட்சியினர். ட்ரம்ப் பல நாடுகளின் மீது இறக்குமதி வரி விதிப்பை அறிவித்துள்ள நிலையில் ஒரே ஒரு நாடான கனடா மீது விதிக்கப்பட்ட இறக்குமதி வரி விதிப்பை ரத்து செய்ய கோரியே அமெரிக்க செனட்டில் தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. அந்த வகையில் கனேடியர்களின் நன்றிக்குரியதாக மாறியுள்ளது அமெரிக்காவின் பிரதான எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி. ஜனாதிபதி ட்ரம்பின் குடியரசுக் கட்சியினர் உலகளாவிய வர்த்தகத்தை மறுசீரமைப்பதற்கான ஜனாதிபதியின் முயற்சிகள் பங்குச்சந்தையை கீழ்நோக்கி அனுப்பியதை கொஞ்சம் அமைதியின்மையுடன் பார்க்கின்றனர். ஆனால் அவர்கள் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு வரி விதிக்கும் ட்ரம்பின் அச்சுறுத்தல்களுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள். ஆனால் அவர்களில் ஒற்றை இலக்கத்தை சேர்ந்த செனட் உறுப்பினர்கள் கனடா மீது விதிக்கப்பட்ட இறக்குமதி வரி விதிப்பை ரத்து செய்ய கோரும் அமெரிக்க செனட் தீர்மானத்தை ஆதரித்தாலே போதும், தீர்மானம் நிறைவேறிவிடும். அமெரிக்க செனட்டின் மொத்த ஆசனங்களின் எண்ணிக்கை 100. அதில் ஆளும் கட்சியான ட்ரம்பின் குடியரசுக் கட்சிக்கு 53 ஆசனங்கள் உள்ளன. ஜனநாயக கட்சிக்கு 47 ஆசனங்கள் உள்ளன. செனட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற பெரும்பான்மையாக 51 வாக்குகள் தேவை. அதன் அர்த்தம் கனடா மீது விதிக்கப்பட்ட இறக்குமதி வரி விதிப்பை ரத்து செய்ய கோரும் அமெரிக்க செனட் தீர்மானத்தை அனைத்து ஜனநாயக கட்சியினரும் வாக்களித்து 4 குடியரசுக் கட்சியினருக்கு ஆதரவாக வாக்களித்தால் தீர்மானம் நிறைவேறிவிடும். கனடா மீது விதிக்கப்பட்ட இறக்குமதி வரி விதிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று குரல் கொடுத்து குறைந்தது 4 குடியரசுக் கட்சி செனட் உறுப்பினர்கள் செனட் சபையில் உள்ளார்கள். அவர்கள் அலாஸ்காவை சேர்ந்த லிசா முர்கோவ்சி, மைனோவின் சூசன் கார்டினஸ், கென்டக்கியின் மிட்ச் மக்கனெல் மற்றும் கென்டக்கியின் ரான் பவுல். இவர்கள் 4வரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தால் தீர்மானம் நிறைவேறிவிடும். அது அமெரிக்காவின் செனட்டே கனடா மீது விதிக்கப்பட்ட இறக்குமதி வரி விதிப்பை எதிர்க்கிறது என்ற தோற்றத்தை ஏற்படுத்திவிடும். அமெரிக்க செனட்டின் வாக்கெடுப்பு இன்று மாலை சுமார் கனேடிய அமெரிக்க EST நேரம் 6:45 மணியளவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செனட்டில் வாக்களிக்கும் நேரம் அதைவிட தாமதமாகவும் இருக்கலாம். கனேடிய அமெரிக்க EST நேரம் 6:45 மணி என்பது தற்போதைய ஒரு அட்டவணை வழிகாட்டுதல் மட்டுமே. செனட் விவாதங்கள் நீடித்தால் அது தாமதமாகலாம். ஜனநாயக கட்சியின் செனட் உறுப்பினர் டிம் கெயின் தீர்மானம் கனேடிய இறக்குமதிகள் மீது விதிக்கப்பட்ட இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வருகிறார். அதை எதிர்க்கும் குடியரசுக் கட்சி தலைவர்கள் மற்றும் செனட்டர்கள் கனேடிய எல்லையூடாக அமெரிக்காவுக்குள் வரும் ஃபென்டனில் மருத்துவ பொருள் காரணமாகவே கனேடிய பொருட்கள் மீது வரி விதிப்பு செய்யப்பட்டது என்று நிரூபிக்க முயல்கின்றனர். இது உண்மையில் ஒரு வலி நிவாரணி. இது மோர்பைன் போன்ற ஒரு பரிந்துரைக்கப்பட்ட மருந்து.
இது பொதுவாக கடுமையான வலி உள்ள நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுகிறது, குறிப்பாக அறுவை சிகிச்சைக்கு பிறகு. அதே நேரத்தில் சீனாவின் சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அமெரிக்காவுக்குள் போகும் போதைப் பொருளின் வெறும் 2% மட்டுமே கனேடிய எல்லையூடாக போனது ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. மீதி 98% அமெரிக்காவின் தெற்கு மெக்சிகோ எல்லையூடாக போனது. இந்த போதைப் பொருள் சீனாவிலிருந்து வருகிறது. அமெரிக்க சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு பிரிவு 2024ஆம் நிதியாண்டில் கனேடிய எல்லையில் 43 பவுண்ட்கள் ஃபென்டானலை கைப்பற்றியது. அதே கால பகுதியில் அமெரிக்காவின் தெற்கு மெக்சிகோ எல்லையில் அதிகாரிகள் கடந்த ஆண்டு 21,000 பவுண்ட்களுக்கு மேல் பறிமுதல் செய்தனர். இந்த ஆண்டு ஜனவரி முதல் அமெரிக்க அதிகாரிகளின் தரவுப்படி கனேடிய எல்லையில் வெறும் 1.5 பவுண்ட்களுக்கும் குறைவாகவே கைப்பற்றியுள்ளனர். அமெரிக்க ஜனநாயக கட்சியின் செனட் உறுப்பினர் டிம் கெய்ன் இன்று புதன்கிழமை நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் பேசிய போது, கனடா மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் உண்மையில் ஃபென்டானலை பற்றியது அல்ல, அது இறக்குமதி வரி பற்றியது. இது அமெரிக்க குடும்பங்கள் மீதான தேசிய விற்பனை வரி பற்றியது. ஃபென்டானில் சும்மா ஒரு காரணமாக கூறப்படுகிறது என்று தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, ட்ரம்ப் செல்வந்தர்களுக்கு பயனளிக்கும் வரி குறைப்புகளுக்கு நிதி செலுத்த இறக்குமதி வரியை பயன்படுத்துகிறார். ஆனால் அமெரிக்காவில் வீடுகளை கட்டுவது மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்களுக்கு விலைகளை உயர்த்துவது போன்ற கெடுதல்கள் அமெரிக்காவில் இறக்குமதி வரி விதிப்பால் ஏற்பட போகின்றன என்றார். எனது குடியரசுக் கட்சி சகாக்களுக்கு அவர்கள் இந்த இறக்குமதி வரியை நிறுத்த நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பை வழங்குவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று டிம் கெய்ன் கூறினார். கனேடிய பொருட்களின் மீதான இறக்குமதி வரி அமெரிக்க பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஜனநாயக கட்சியினர் எச்சரித்துள்ளனர். இதனால் வீடுகள் கட்டுவது முதல் இராணுவ கப்பல்களை கட்டுவது வரை அதிகம் செலவாகும். இந்த இறக்குமதி வரி அமெரிக்க குடும்பங்கள் மீதான வரி அதிகரிப்பு என்று எளிமையாக கூறலாம் என்று நியூயார்க்கின் செனட் ஜனநாயக கட்சி தலைவர் சக் ஷூமர் கூறினார். ட்ரம்பின் பில்லியனர் நண்பர்களுக்கு வரி குறைப்பை கொடுப்பதற்காக அமெரிக்க குடும்பங்களுக்கான அதிகரித்த செலவுகள் செய்யப்படுகின்றன என்று அவர் வாதிட்டார். ஒவ்வொரு அடியிலும் வர்த்தகத்தில் நம்மை பாதித்து சீனா மீது இறக்குமதி வரி விதிப்பு செய்யப்படுவதில் உடன்படுவதாக ஷாமர் கூறினார். ஆனால் அமெரிக்க பொருளாதாரத்துடன் ஒன்றோடொன்று இணைந்திருக்கும் ஒரு கூட்டாளியான கனடா மீது இறக்குமதி வரி விதிப்பு அர்த்தமற்றது. இறக்குமதி வரி வர்த்தகங்கள் மற்றும் நுகர்வோருடன் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குகிறது. ஃபென்டானில் கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்குள் வருவது ஒரு அவசர நிலை என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவசர நிலை சீனா மற்றும் மெக்சிகோவிலிருந்து வருகிறது, கனடாவிலிருந்து அல்ல என்றும் தெரிவித்தார். வரி குறைப்புகளில் நீட்டிப்பதற்காக பணம் செலுத்த உதவுவதற்கான இந்த அவசர நிலையை ட்ரம்ப் கண்டுபிடித்ததாக அவர் கூறினார். இது முதன்மையாக பணக்காரர்களுக்கு பயனளிக்கும் என்கிறார் அவர். ட்ரம்பின் குடியரசுக் கட்சியினரில் ஒரு சிலர் செனட்டை நிறைவேற்றுவதற்கு ஒரு எளிய பெரும்பான்மை தேவைப்படும் சட்டத்திற்கு வாக்களிக்கப் போவதாக குறிப்பிட்டுள்ளனர். மைனே மாநிலத்தின் குடியரசுக் கட்சியை சேர்ந்த செனட் உறுப்பினர் சூசன் காலினஸ் தாம் இன்னமும் மசோதாவை ஆய்வு செய்து வருவதாக கூறினார். ஆனால் கனேடிய இறக்குமதி வரி தமது மைனே மாநிலத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்பதால் அதன் நோக்கத்தை ஆதரிப்பதாகவும் கூறினார். கனேடியர்கள் எங்கள் நண்பர்கள் மற்றும் எங்கள் நட்பு நாடு. இது நாம் பேசும் சீனா அல்ல. கனடா ஒரு எதிரி நாடு அல்ல. அவர்கள் எங்கள் மிகப்பெரிய வர்த்தக பங்குதாரர்கள். அவர்கள் மீது வரி விதிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று அவர் மேலும் கூறினார். செனட்டில் உள்ள குடியரசுக் கட்சி தலைவர்களில் சிலர் தாங்கள் கனடா மீது விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி வரியின் ரசிகர்கள் அல்ல என்று சிக்னல் செய்துள்ளனர். செனட்டில் ட்ரம்பின் நெருங்கிய கூட்டாளிகள் அமெரிக்க பொருளாதாரத்தை இறக்குமதி வரி மூலம் மறுசீரமைக்கும் யோசனையில் உறுதியாக நிற்கிறார்கள். குடியரசுக் கட்சியை சேர்ந்த வேறு சிலர் இது தொழில்துறையை சீர்குலைக்கும் மற்றும் வாகனங்கள், மளிகை பொருட்கள், வீடுகள் மற்றும் பிற பொருட்களின் விலைகளை உயர்த்தக்கூடிய வர்த்தக போர்கள் குறித்து தங்கள் அதிருப்தியை வெளிப்படையாக கூற தொடங்கியுள்ளனர். இந்த அனைத்து இறக்குமதி வரிகளையும் நான் உன்னிப்பாக கவனித்து வருகிறேன். ஏனென்றால் பெரும்பாலும் வர்த்தக போரில் முதலில் பாதிக்கப்படுபவர்கள் உங்கள் விவசாயிகள் மற்றும் பண்ணையாளர்கள் தான் என்று குடியரசுக் கட்சியை சேர்ந்த செனட் உறுப்பினர் ஸ்டீவ் டைன்ஸ் கூறினார்.
லூசியானா குடியரசுக் கட்சியை சேர்ந்த செனட் உறுப்பினர் ஜான் கென்னடி, அமெரிக்காவும் அதன் நெருக்கமான வர்த்தக பங்காளி கனடாவும் ஒருவருக்கொருவர் அனைத்து இறக்குமதி வரிகளையும் அகற்றுவதை பார்க்க விரும்புவதாக கூறினார். ட்ரம்பின் இறக்குமதி வரி அச்சுறுத்தல்கள் உலக சந்தைகளில் நிச்சயமற்ற தன்மையை செலுத்தியதாக அவர் ஒப்புக்கொண்டார். நாங்கள் அறியப்படாத நீரில் இருக்கிறோம், கென்னடி செய்தியாளர்களிடம் கூறினார். இந்த இறக்குமதி வரியின் தாக்கம் என்னவாக இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது என்றார் அவர். இப்படியாக ட்ரம்பின் குடியரசுக் கட்சிக்குள்ளேயே கனடா மீது விதிக்கப்பட்ட இறக்குமதி வரி விதிப்புக்கு எதிரான குரல்கள் வெளிப்படையாக ஒலிக்க தொடங்கியுள்ளன.